ஓம் சாந்தி. 14/10/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த புருஷோத்தம சங்கம யுகம் நன்மைக்கான யுகமாகும். இதில்தான் மாற்றம் நடக்கின்றது. நீங்கள் கீழான நிலையிலிருந்து உத்தம புருஷர்களாக ஆகின்றீர்கள் என்றார் பாபா. பாபா கேள்வி கேட்குறாங்க, இந்த ஞான மார்க்கத்தில் எந்த ஒரு விஷயத்தை யோசிப்பதாலோ அல்லது பேசுவதாலோ முன்னேற்றம் ஏற்பட முடியாது. பதில் சொல்கிறார் பாபா, நாடகத்தில் இருந்தால் முயற்சி செய்து விடலாம், நாடகம் செய்ய வைத்தால் செய்து கொள்ளலாம். இதை யோசிக்கக்கூடிய அல்லது பேசக்கூடியவர்களின் முன்னேற்றம் ஒருபோதும் ஏற்பட முடியாது. ட்ராமாவில் தான் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கார் பாபா. அதனால் ட்ராமாவில் நடக்கணும்னு இருந்தால் நடக்கும். அந்தமாரி யோசிக்கவோ பேசவோ கூடாது. இதை சொல்வதே தவறுன்றார் பாபா. இப்பொழுது என்ன முயற்சியை நாம் செய்து கொண்டிருக்கிறோமோ இது கூட நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். முயற்சி செய்யத்தான் வேண்டும். புருஷோத்தத்தில் முயற்சி கண்டிப்பாக வேண்டும், செய்யத்தான் வேணும். ட்ராமாவில் இருந்தே செய்வோம், அப்படி கிடையாது. நம்ம முயற்சி எடுத்து செய்யத்தான் வேணும். அப்போ தான் அது ட்ராமாவிலையும் இப்போ பதிவாகும், அடுத்த கல்பத்திலையும் ரிப்பீட் ஆகும். பாட்டு இது தீபம் மற்றும் புயலின் கதை. ஓம் சாந்தி. இது கலியுக மனிதர்களின் பாடலாகும். ஆனால் இதனுடைய அர்த்தத்தை அவர்கள் தெரிந்திருக்கவில்லை. இதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். நீங்கள் இப்பொழுது புருஷோத்தம சங்கம யுகத்தவர்கள் ஆவீர்கள். சங்கம யுகத்தின் கூடவே புருஷோத்தம என்பதையும் எழுத வேண்டும்ன்றார் பாபா. குழந்தைகளுக்கு ஞானத்தின் கருத்துக்கள் நினைவு இல்லாத காரணத்தினால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை எழுத மறந்து விடுகிறார்கள் என்றார் பாபா. இது முக்கியமானதாகும். இதனுடைய அர்த்தத்தை கூட நீங்கள் தான் புரிந்து கொள்ள இயலும். புருஷோத்தம மாதம் கூட இருக்கின்றது. இது புருஷோத்தம சங்கம யுகமாகும். இந்த சங்கமத்தின் பண்டிகை கூட ஒன்று இருக்கின்றது. இந்த பண்டிகை அனைத்திலும் உயர்ந்ததாகும். நாம் இப்பொழுது புருஷோத்தமர்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். உத்தமத்திலும் உத்தம புருஷர்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றீர்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்த செல்வந்தர்களிலும் செல்வந்தர்கள் நம்பர் 1 என்று லட்சுமி நாராயணனை சொல்லலாம். பெரிய பிரளம் நடந்தது என்று சாஸ்திரங்களில் காட்டுகிறார்கள். பிறகு முதல் நம்பரில் இருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆளிலையில் கடலின் மீது மிதந்து வந்தார் என்று காட்டுகிறார்கள். இப்பொழுது நீங்கள் என்ன சொல்வீர்கள்? இந்த கிருஷ்ணர் நம்பர் 1 ஆவார். இவரைத்தான் ஷியாம் சுந்தர் என்று சொல்கிறார்கள். விரலை சூப்பிக்கொண்டு வந்தார் என்று காட்டுகிறார்கள். குழந்தை கர்ப்பத்தில் தான் இருக்கும். எனவே முதலில் ஞான கடலிலிருந்து வந்த உத்தமத்திலும் உத்தமமான புருஷர் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆவார். ஞானக்கடலின் மூலம் சொர்க்கத்தின் ஸ்தாபனை நடக்கின்றது. அதில் நம்பர் 1 புருஷோத்தமர் இந்த ஸ்ரீ கிருஷ்ணர் ஆவார். மேலும் இவர் ஞானக்கடல் ஆவார், தண்ணீரின் கடல் அல்ல. பிரளயமும் நடப்பதில்லை. நிறைய புதிய குழந்தைகள் வரும்பொழுது பாபா பழைய ஞான கருத்துக்களை திரும்ப சொல்ல வேண்டியிருக்கின்றது. சத்தியுகம், திரேதா, துவாபர், கலியுகம், இந்த 4 யுகங்கள் இருக்கின்றன. 5வது இந்த புருஷோத்தம சங்கம யுகமாகும். இந்த யுகத்தில் மனிதர்கள் மாற்றம் ஆகிறார்கள். இந்த சங்கமன்றது டிரான்சிஷன் பீரியடு. கீழான நிலையிலிருந்து சர்வ உத்தமமானவர்களாக ஆகிறார்கள். சிவபாபாவை கூட புருஷோத்தமர் அல்லது சர்வோத்தம் என்று சொல்கிறார்கள் அல்லவா? அவர் பரமாத்மா ஆவார். பிறகு புருஷர்களில் உத்தமமானவர்கள் இந்த லட்சுமி நாராயணர் ஆவார்கள். இவர்களை அப்படி மாற்றியது யார்? இதை குழந்தைகளாகிய நீங்கள் தான் தெரிந்துள்ளீர்கள். குழந்தைகளுக்கும் புரிய வந்துள்ளது. இந்த சமயத்தில் அப்படி ஆவதற்காக நாம் முயற்சி செய்கின்றோம். முயற்சி ஒன்றும் கடினமில்லை, மிகவும் சுலபமானது. கற்றுக்கொள்பவர்களும் அபலைகள், கூனிகள், எழுத படிக்க தெரியாதவர்கள் ஆவர். அவர்களுக்கு எவ்வளவு சுலபமாக புரிய வைக்கப்படுகிறது. அகமதாபாத்தில் ஒரு சாது இருந்தார். நான் எதையும் சாப்பிடுவதில்லை, கொடுப்பதில்லை என்று சொன்னார். நல்லது, ஆயுள் முழுவதும் எதையும் சாப்பிடவில்லை, குடிக்கவில்லை. பிறகு என்ன பலன்? எதுவும் இல்லை அல்லவா? அவர் சாப்பிடல, ஒன்றும் குடிக்கல, சரி, அதனால் என்ன பலன் கிடைச்சதுன்னா பலன் ஒன்றும் கிடையாது. மரத்திற்கு கூட உணவு கிடைக்கிறது அல்லவா? உரம், தண்ணீர் போன்றவை இயற்கையாக கிடைக்கிறது அல்லவா? அதன் மூலம் மரம் வளர்கிறது.
அவர் கூட ஏதாவது சித்திகளை அடைந்திருப்பார். இதுபோல நிறைய பேர் நெருப்பில் தண்ணீரின் மேல் நடப்பவர்கள் இருக்கிறார்கள். இதனால் என்ன பலன்? இந்த இந்த சித்தி விளையாட்டெல்லாம் காமிக்கிறாங்களே, இதனால் என்ன பலன்னா ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு இந்த சகஜ ராஜயோகத்தின் மூலம் பிறவிகளுக்கும் நன்மையாகும். உங்களை பிறவிகளுக்கும் துக்கமுடையவர்களிலிருந்து சுகமுடையவர்களாக்கி விடுகிறது. பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, நாடகத்தின்படி நான் உங்களுக்கு ஆழமான விஷயங்களை சொல்கிறேன்றார் பாபா. சிவன் மற்றும் சங்கரை ஏன் ஒன்றாக்கினார்கள் என்று பாபா புரிய வைத்திருக்கிறார் அல்லவா. சங்கருக்கு இந்த சிருஷ்டியில் நடிப்பே இல்லை. சிவனுக்கு, பிரம்மாவிற்கு, விஷ்ணுவிற்கு நடிப்பு இருக்கின்றது. பிரம்மா மற்றும் விஷ்ணுவிற்கு சக்கரம் முழுவதிலும் நடிப்பு இருக்கின்றது. சிவபாபாவிற்கூட இந்த சமயத்தில் நடிப்பு இருக்கின்றது. அவர் ஞானத்தை கொடுக்கின்றார். பிறகு நிர்வாணதாமத்திற்கு சென்று விடுகின்றார். குழந்தைகளுக்கு சொத்தை கொடுத்து விட்டு அவர் வானப்பிரசத்தில் சென்று விடுகிறார். வானப்பிரஸ்தியராக ஆவது என்றால் குருவின் மூலம் சப்தங்களை கடந்து செல்வதற்கான முயற்சி செய்வதாகும். ஆனால் யாரும் திரும்பி செல்ல முடியாது. ஏனென்றால் விகாரிகளாக, கீழானவர்களாக இருக்கின்றார்கள். அனைவருக்கும் விகாரத்தின் மூலம் பிறவி கிடைக்குது. இந்த லட்சுமி நாராயணர் நிர்விகாரிகள் ஆவர். அவருடைய பிறவி விகாரத்தின் மூலம் நடப்பதில்லை. ஆகையினால் உயர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். குமாரிகள் கூட நிர்விகாரிகளாக இருக்கிறார்கள். ஆகையினால் அவர்களுக்கு முன்னால் தலை வணங்குகிறார்கள். எனவே பாபா புரிய வைத்திருக்கின்றார், இங்கே சங்கருக்கு எந்த நடிப்பும் இல்லை. மற்றபடி பிரஜாபிதா பிரம்மா என்றால் கண்டிப்பாக பிரஜைகளுக்கு தந்தையாகிறார் அல்லவா. சிவபாபாவை ஆத்மாக்களின் தந்தை என்று சொல்லலாம். அவர் அழிவற்ற தந்தையாவார். இந்த ஆழமான விஷயங்களை நல்ல விதத்தில் தாரணை செய்ய வேண்டும் என்றார் பாபா. பெரிய பெரிய தத்துவ ஞானிகள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நிறைய பட்டங்கள் கிடைக்கின்றன. ஸ்ரீ 108 என்ற பட்டம் கூட வித்வான்களுக்கு கிடைக்கின்றது. பனாரஸ் கல்லூரியில் தேர்ச்சி பெற்று பட்டங்கள் வாங்கி வருகிறார்கள். பாபானுடைய பட்டத்தை தங்களுக்கு வைத்து கொண்டு இருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு புரிய வையுங்கள் என்றுதான் குப்தாஜியை பனாரஸுக்கு பாபா அனுப்பி வைத்துள்ளார். பாபாவை ஸ்ரீ 108 ஜகத்குரு என்று சொல்லப்படுகின்றது. 108 மணிமாலை தான் இருக்கின்றது. 8 ரத்தினங்கள் பாடப்பட்டுள்ளது. அவர்கள் மதிப்புடன் தேர்ச்சி பெறுகிறார்கள். ஆகையினால் அவர்களை ஜபிக்கிறார்கள். பிறகு அதிலிருந்து கொஞ்சம் குறைந்த 108 பூஜை செய்கிறார்கள். யக்கியம் உருவாக்குகிறார்கள் என்றால் சிலர் 1000 சாலி கிராமங்களை உருவாக்குகிறார்கள். உருவாக்கி பிறகு யக்கியத்தை வளர்க்கிறார்கள். எப்படி நல்லதிலும் நல்ல பெரிய சேட்டாக இருந்தார் என்றால் 1,00,000 கூட உருவாக்க சொல்வார்கள். அவர் நிறைய செலவு பண்ணுவார் அப்படின்னா நிறைய அந்த மாதிரி சாலி கிராமங்களை உருவாக்குவாங்க. நிறைய 16,108 மணிமாலையை பெரிதாக உருவாக்குகிறார்கள். மாலை பெரியது என்று பாபா புரிய வைத்திருக்கின்றார். நீங்கள் அனைவரும் பாபாவோடு பாரதத்தின் சேவை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். பாபாவின் பூஜை நடக்கிறது என்றால் குழந்தைகளுக்கும் பூஜை நடக்க வேண்டும். ருத்ர பூஜை ஏன் நடக்கின்றது என்பதை தெரிந்திருக்கவில்லை. குழந்தைகள் அனைவரும் சிவபாபானுடையவர்களாவர். இந்த சமயத்தில் உலகில் எவ்வளவு மக்கள் தொகை இருக்கின்றது? இதில் அனைத்து ஆத்மாக்களும் சிவபாபாவின் குழந்தைகள் அல்லவா. ஆனால் அனைவரும் அவருடைய உதவியாளர்களாக இருப்பதில்லை. இந்த சமயத்தில் நீங்கள் எந்த அளவிற்கு நினைவு செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு உயர்ந்தவர்களாக ஆகின்றீர்கள். பூஜைக்கு தகுதியானவர்களாக ஆகின்றீர்கள். இந்த விஷயத்தை புரிய வைக்கும் அளவிற்கு சக்தி வேறு யாரிடத்திலும் இல்லை. ஆகையினால் ஈஸ்வரனுடைய முடிவை முழுமையாக யாரும் தெரிந்திருக்கவில்லை என்று சொல்லிவிடுகிறார்கள். பக்தியில் சொல்கிறாங்களா, ஈஸ்வரனுடைய அடியையும் பார்க்க முடியாது, முடியையும் பார்க்க முடியாதுன்னுறாங்க. பாபா தான் புரிய வைக்கின்றார். பாபாவை ஞானக்கடல் என்று சொல்லப்படுகிறது என்றால் கண்டிப்பாக ஞானத்தை கொடுப்பார் அல்லவா. இதில் தூண்டுதலின் விஷயமே இல்லை. பகவான் தூண்டுதலின் மூலம் புரிய வைக்கின்றாரா என்ன? அவரிடம் உலகத்தின் முதலிடை கடைசியின் ஞானம் இருக்கின்றது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். அதை குழந்தைகளாகிய உங்களுக்கு கூறுகின்றார். இந்த நம்பிக்கை என்னவோ இருக்கின்றது. நிச்சயம் இருந்தாலும் கூட பாபாவை மறந்து விடுகிறார்கள். பாபாவின் நினைவுதான் படிப்பினுடைய சாரமாகும். நான் படிப்பினுடைய சாரமே பாபாவை நினைக்கிறது தான். நினைவு யாத்திரையின் மூலம் கர்மாதீத நிலை அடைவதில் உழைப்பு தேவைப்படுகிறது. இதில் தான் மாயையின் தடை வருகின்றது. படிப்பில் இவ்வளவு தடைகள் வருவதில்லை. சங்கர் கண்ணை திறந்தார், விநாசம் நடந்தது என்று சங்கரை பற்றி சொல்கிறார்கள். இப்படி சொல்வது கூட சரியல்ல. நான் விநாசம் செய்ய வைப்பதும் அல்ல.
அவர் விநாசம் செய்வதும் இல்லை. இது தவறு என்று பாபா கூறுகின்றார். தேவதைகள் பாவம் செய்வார்களா என்ன? இப்பொழுது சிவபாபா அமர்ந்து இந்த விஷயங்களை புரிய வைக்கின்றார். இந்த சரீரம் ஆத்மாவின் ரதமாகும். ஒவ்வொரு ஆத்மாவும் அதனுடைய ரதத்தில் சவாரி செய்கிறது. பாபா கூறுகின்றார், நான் இவருடைய ரதத்தை கடனாக பெறுகின்றேன். ஆகினால் என்னுடையது தெய்வீக அலௌகீக பிறவி என்று சொல்லப்படுகின்றது. இப்பொழுது உங்களுடைய புத்தியில் 84 பிறவினுடைய சக்கரம் இருக்கின்றது. இப்பொழுது நாம் வீட்டிற்கு செல்கின்றோம், பிறகு சொர்க்கத்தில் வருவோம் என்பதை தெரிந்துள்ளீர்கள். பாபா மிகவும் சுலபமாகி புரிய வைக்கின்றார். இதில் மனம் உடைந்து போகக்கூடாது. பாபா, நாங்கள் எழுத படிக்க தெரியாதவர்கள் என்று சொல்கிறார்கள். வாயிலிருந்து பேச எதுவும் வருவதில்லை என்று சொல்கிறார்கள். அப்படி எதுவும் ஆகாது. கண்டிப்பாக வாயால் பேச முடியும். சாப்பிடும்போது வாய் பயன்படுகிறது அல்லவா? எனக்கு ஞானத்தை சொல்ல வரல, பேச்சு வரல, அந்த மாரி இருக்கவே முடியாதுன்றார் பாப்பா. பாபா மிகவும் சுலபமாக புரிய வைத்திருக்கின்றார். யாராவது மௌனமாக இருக்கிறார்கள் என்றால் கூட அவரை நினைவு செய்யுங்கள் என்று மேலே கை காட்டுகிறார்கள். துக்கத்தை போக்குபவர், சுகத்தை வழங்குபவர் அந்த ஒரு வள்ளலே ஆவார். பக்தி மார்க்கத்திலும் வள்ளலாக இருக்கின்றார் என்றால் இந்த சமயத்திலும் வள்ளலாக இருக்கின்றார். பிறகு வானப்பிரஸ்த நிலையில் அமைதியாக இருக்கின்றார். குழந்தைகளும் சாந்திதாமத்தில் இருக்கின்றீர்கள். நடிப்பு பதிவாகியுள்ளது, அது காரியத்தில் வருகின்றது. இப்பொழுது நம்முடைய நடிப்பு உலகத்தை புதியதாக்குவதாகும். அவருடைய பெயர் மிகவும் நன்றாக இருக்கின்றது. சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யும் இறை தந்தை பாபா சொர்க்கத்தை படைப்பவர் ஆவார். பாபா நரகத்தை படைப்பாரா என்ன? பழைய உலகத்தை யாராவது படைக்கிறார்களா என்ன? வீடு எப்பொழுதும் புதியதாகவே கட்டப்படுகின்றது. சிவபாபா பிரம்மாவின் மூலம் புதிய உலகை படைக்கின்றார். இவருக்கு நடிப்பு கிடைத்திருக்கின்றது. இங்கே பழைய உலகத்தில் இருக்கின்ற மனிதர்கள் அனைவரும் ஒருவர் மற்றவருக்கு துக்கம் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். நாம் சிவபாபாவின் குழந்தைகள் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். பிறகு சரீரமுடைய பிரஜாபிதா பிரம்மாவின் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளாக ஆகிவிட்டீர்கள். நமக்கு ஞானத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் படைப்பவராகிய சிவபாபா ஆவார். அவர் தன்னுடைய படைப்பின் முதலிடை கடைசியின் ஞானத்தை கூறுகின்றார். உங்களுடைய குறிக்கோளே லட்சுமி நாராயணன் ஆவதாகும். பாருங்கள், மனிதர்கள் எவ்வளவு செலவு செய்து பளிங்கு கற்களால் மூர்த்திகளை உருவாக்குகின்றார்கள். இது ஈஸ்வரிய விஷய வித்யாலயமாகும். உலக பல்கலைக்கழகம். முழு உலகத்தும் மாற்றம் செய்யப்படுகின்றது. அவருடைய நடத்தைகள் அனைத்தும் அசுரத்தனமுடையதாக இருக்கின்றது. முதல் இடை கடை அனைத்தும் துக்கம் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இது ஈஸ்வரிய பல்கலைக்கழகமாகும். ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் ஒன்றுதான் இருக்கின்றது. இதை ஈஸ்வரன் வந்து திறக்கின்றார். இதன் மூலம் முழு உலகிற்கும் நன்மை உண்டாகிறது. குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது சரி மற்றும் தவறு இது என்ற புத்தி கிடைக்கின்றது. மேலும் வேறு எந்த மனிதரும் இதை புரிந்தவர் இல்லை. சரி தவறு என்பதை புரிய வைக்கக்கூடியவர் ஒரே ஒரு அதிகாரமுடையவர் தான் இருக்கின்றார். அவரைத்தான் சத்தியம் என்று சொல்லப்படுகின்றது. பாபா தான் வந்து ஒவ்வொருவரையும் சரியானவர்களாக மாற்றுகின்றார். குணமுடையவர்களாக ஆனால்தான் முக்திக்கு சென்று பிறகு ஜீவன் முக்தியில் வருவார்கள். நாடகத்தையும் குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். முதலிலிருந்து கடைசி வரை நடிப்பு நடிக்க வரிசை கிரமமாக வருகின்றீர்கள். இந்த விளையாட்டு நடந்து கொண்டே இருக்கின்றது. நாடகத்தின் படப்பிடிப்பு நடந்து கொண்டே இருக்கின்றது. இது எப்பொழுதும் புதியதாக இருக்கிறது. இந்த நாடகம் ஒரு பொழுதும் பழையதாக ஆவதே இல்லை. மற்ற அனைத்து நாடகம் போன்றவைகள் அழிந்து விடுகின்றது. இது எல்லையில்லா அழிவற்ற நாடகமாகும். இதில் அனைவரும் அழிவற்ற நடிகர்களாவார். அழிவற்ற விளையாட்டு அல்லது மேடையை பாருங்கள், எவ்வளவு பெரியதாக இருக்கின்றது. பாபா வந்து பழைய உலகத்தை மீண்டும் புதியதாக மாற்றுகின்றார். அவை அனைத்தும் உங்களுக்கு காட்சியாக தெரியும். எந்த அளவிற்கு நெருக்கத்தில் செல்வீர்களோ அந்த அளவிற்கு குஷி ஏற்படும். காட்சிகளை பார்ப்பீர்கள். இப்பொழுது நடிப்பு முடிகிறது என்று சொல்வீர்கள். பிறகு நாடகத்தை திரும்பவும் நடிக்க வேண்டும். பிறகு கல்பத்திற்கு முன்னால் என்ன நடிப்பை நடித்தோமோ அந்த நடிப்பை புதிதாக நடிப்போம். இதில் கொஞ்சம் கூட வித்தியாசப்பட முடியாது. ஆகினால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குழந்தைகளாகிய நீங்கள் உயர்ந்த பதவி அடைய வேண்டும். முயற்சி செய்ய வேண்டும். குழப்பம் அடையக்கூடாது. நாடகம் எதை செய்ய வைக்க வேண்டுமோ அதை செய்ய வைக்கும் என்று சொல்வது கூட தவறாகும்.
நாம் முயற்சி செய்யத்தான் வேண்டும்ன்றார் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, படிப்பினுடைய சாரத்தை புத்தியில் வைத்து நினைவு யாத்திரையின் மூலம் கர்மாதீத நிலையை அடைய வேண்டும். உயர்ந்த பூஜிக்கத்தக்கவர்களாக ஆவதற்காக பாபாவிற்கு முழுமையாக உதவியாளர்கள் ஆக வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட்டு, சத்தியமான தந்தையின் மூலம் கிடைத்திருக்கக்கூடிய எது சரி தவறு என்ற ஞானத்தின் மூலம் நற்குணமுடையவர்களாக ஆகி வாழ்க்கையின் பந்தனத்திலிருந்து விடுபட வேண்டும். முக்தி மற்றும் ஜீவன் முக்தி ஆஸ்தியை அடைய வேண்டும். பாபா வரதானம் கொடுக்குறாங்க, தங்களுக்குள் ஸ்நேகத்தின் பரிமாறுதல் மூலமாக அனைவரையும் ஒத்துழைப்பு அளிப்பவர்களாக ஆக்கிவிடக்கூடிய வெற்றி மூர்த்தி ஆவீர்களாக. இப்பொழுது ஞானம் கொடுப்பது மற்றும் பெறுவதன் நிலையை கடந்து விட்டீர்கள். இப்பொழுது ஸ்நேகத்தின் பரிமாறுதல் செய்யுங்கள். யார் எதிரில் வந்தாலும் ஸ்நேகம் கொடுக்க வேண்டும் மற்றும் ஸ்நேகம் பெற வேண்டும். இதற்குத்தான் அனைவரின் ஸ்நேகி மற்றும் அன்பானவர் என்று கூறப்படுகின்றது. ஞானதானம் அஞ்ஞானிகளுக்கு செய்ய வேண்டும். ஆனால் பிராமண பரிவாரத்தில் இந்த தானம் செய்வதில் மகாதானி ஆகுங்கள். எண்ணத்தின் அளவில் கூட யார் பொருட்டும் ஸ்நேகத்தை தவிர வேறு எதுவும் உற்பத்தி ஆகாமல் இருக்கட்டும்ன்றார் பாபா. எல்லோர் பொருட்டும் ஸ்நேகம் மட்டுமே ஏற்பட்டு விடும் பொழுது பின் ஸ்நேகத்திற்கு கைமாறாக ஒத்துழைப்பு கிடைத்து விடுகின்றது. மேலும் சகயோகத்தின் பலன் வெற்றி கிடைக்கின்றது அப்படின்றார் பாபா. ஸ்லோகன் சொல்கிறாரு, ஒரு நொடியில் வீண் சங்கல்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுங்கள். இதுதான் தீவிர புருஷார்த்தம் என்றார் பாபா. மாதேஸ்வரி அவர்களின் விலை மதிக்க முடியாத மகா வாக்கியம். தற்சமயத்தில் மனிதர்கள் முக்தி தான் மோட்சம் என்று கூறுகிறார்கள். முக்தி தான் மோட்சம் சொல்கிறாங்க. முக்தி பெறுபவர்கள் பிறப்பு இறப்பிலிருந்து விடுபட்டு விடுவார்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அந்த மனிதர்கள் பிறப்பு இறப்பில் வராமல் இருப்பதுதான் உயர்ந்த பதவி என்று நினைக்கிறார்கள். இந்த பிறவியே வரக்கூடாது, அதுதான் ஒரு பெரிய பதவின்னு நினச்சிட்ருக்காங்க. அதான் உயர்ந்த நிலை நினச்சிட்ருக்காங்க. அதே தான் வினைப்பயன் என்று கருதுகின்றனர். பிறகு யார் வாழ்க்கையில் வாழும் பொழுது நல்ல கர்மங்கள் செய்கிறார்களோ, எப்படி தர்மாத்மா மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்களை ஜீவன் முக்தர்கள் என்றும் அந்த வாழ்க்கை தான் ஜீவன் முக்தி வாழ்க்கை என்றும் நினைக்கிறார்கள். மற்றபடி கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டு விட வேண்டும் என்று கோடியில் யாரோ ஒருவர் தான் புரிந்து கொள்கிறார்கள். அதாவது மனிதர்கள் நடிகர்கள்னால் கர்மம் செஞ்சு தான் ஆகணும். அப்போ அதனுடைய நல்லது கெட்டது பலனா கண்டிப்பாக அனுபவம் செய்யத்தான் வேணும் இல்லையா? அவங்க என்ன நினைக்கிறாங்க, உயர்ந்த பதவி அடைய கர்மங்கள் செய்யணும், முக்தி அடைஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ உண்மையிலே எதிலிருந்து விடுபடணும்? கர்ம பந்தனத்திலிருந்து விடுபடணும். கர்மங்கள் செய்யாமல் இருக்க முடியாது, ஆனால் கர்ம பந்தனத்திலிருந்தே விடுபடணும் அப்படின்றத கோடியில் ஒரு சிலர் தான் புரிஞ்சிக்கிறாங்க. இப்பொழுது இது அவர்கள் சொந்த வழி. ஆனால் நாமும் பரமாத்மா மூலமாக என்ன தெரிந்து கொண்டு விட்டோம் என்றால், முதலில் மனிதர்கள் விகாரங்களின் கர்ம பந்தத்திலிருந்து விடுபடாத வரை முதல் இடை கலை துக்கத்திலிருந்து விடுபட முடியாது. துக்கத்திலிருந்து விடுபடணும், முதலிடை கலை துக்கத்திலிருந்து விடுபடணும். அப்போ விகாரங்களுடைய பந்தத்திலிருந்து விடுபடணும். எனவே இதிலிருந்து விடுபடுதல் இதுவும் ஒரு நிலையாகும். அதுவும் முதலில் ஈஸ்வரிய ஞானத்தை தாரணை செய்தால்தான் அந்த நிலைக்கு போய் சேர முடியும். மேலும் அந்த நிலைக்கு சேர்ப்பிப்பவர் சுயம் பரமாத்மா தான் வேண்டும். ஏனெனில் அவர்தான் முக்தி ஜீவன் முக்தி அளிப்பவர். அதுவும் ஒரே நேரத்தில் அனைவருக்கும் முக்தி ஜீவன் முக்தி கொடுத்து விடுகிறார். மற்றபடி பரமாத்மா ஒன்றும் அநேக முறை வருவதும் இல்லை. மற்றபடி பரமாத்மா தான் எல்லா அவதாரங்களையும் தரிக்கிறார் என்று நினைத்து கொள்ளாதீர்கள் என்றார் அம்மா. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நன்றி பாபா.